ஹல்லேலூயா. இந்த மகிழ்ச்சிகரமான மாலை வேளையிலே இந்த புனித வெள்ளி ஆராதனையிலே உங்களை வரவேற்பதிலே மிகுந்த சந்தோஷப்படுகிறோம். ஆழமான ஆழையிலிருந்து நம்மளை தூக்கி எடுத்து சிலுவையிலே மரணத்தின் மூலமாக நம்முடைய ஜெயம் எடுத்து நம்மளை ஆராதிக்க வைத்த தேவனை உற்சாகமாக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடுவோமா? ஹல்லேலூயா. ஆமென். ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. குழுமியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. கொடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. கொடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரணம் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவிலா அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, பூரண தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. சேர்ந்து இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. திறந்த வாசல்ல என் முன்னே வச்சிங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல என் முன்னே வச்சிங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. நன்றி 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 தேவா, நன்றி 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 ராஜா, நன்றி 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 தேவா. உங்க கிரிகளில் மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா.
வெங்கல கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இருப்பு தாழ் முறிஞ்சதும் வல்லமையால, சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழுகிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழுகிறோம் நாதா. ஏசேக்கு போனதால கவலையே இல்ல, சித்தனாவும் போனதால கவலையே இல்ல, இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதுனால, ரெகபோத்து தந்தீங்க கிருபையினால. சொல்லுவோம், ஏசேக்கு போனதால கவலையே இல்ல, சித்தனாவும் போனதால கவலையே இல்ல, இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதுனால, ரெகபோத்து தந்தீங்க கிருபையினால. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழுகிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழுகிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழுகிறோம் நாதா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. சேர்ந்து கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. சேர்ந்து கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே, கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், ஆமென். ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. சேர்ந்து கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. சேர்ந்து கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல. மரித்து மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். சொல்லுவோம், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு இருப்பதனா,
பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு இருப்பதனா. உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். ஆமென். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு. காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு. கரங்களை உயர்த்தி, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு இருப்பதனா. வலைகள் வீசுவோம், மீன்களை பிடிப்போம், வலைகள் வீசுவோம், மீன்களை பிடிப்போம். ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம், ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு இருப்பதனா. பக்கத்துல இருக்க பார்த்து, பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு இருப்பதனா. உலகில் இருக்கிற அழகையை விட, உலகில் இருக்கிற அழகையை விட என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர். ஆமென். என்னில் இருப்பவர் மிகவும் ஒருமை கூட. உலகில் இருக்கிற அழகையை விட, உலகில் இருக்கிற அழகையை விட என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர், என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர். ஆதலால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு, ஓ இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு இருப்பதனா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் என்னோடு கூட இருப்பதினாலே நாங்கள் எதை குறித்தும் பயப்படுவதில்லை, எதை குறித்தும் கலங்குவதில்லை. உலகத்தில் இருக்கும் அழகை விட என்னுள் இருக்கும் கிறிஸ்து அவர் பெரியவர். ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஆமென். கல்வாரியின் கருணையிதே காயங்களில் காணுதே. கர்த்தன் இயேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தன் இயேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விலாமி நின்று ஆயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. வழியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு கிணையாகுமோ. அன்னையிலும் அன்பு
பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. சிலுவையிலே பாரங்களும் நிந்தைகள் ஏற்றவராய் தொங்குகிறா பாதகன் போ மங்காவாள் அழிக்கவே. தொங்குகிறா பாதகன் போ மங்காவாள் அழிக்கவே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. கல்வாரியில் இந்த பாடுகள் பற்றி தந்தையேவும் அன்பினையே சிந்தித்தே சேவை செய்வே. தந்தையேவும் அன்பினையே சிந்தித்தே சேவை செய்வே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற கிரையாக ஈந்தனரே. அப்படி கரங்களை உயர்த்தி விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. எந்தனுக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பற்றி தந்தையேவும் அன்பினையே சிந்தித்தே சேவை செய்வே. தந்தையேவும் அன்பினையே சிந்தித்தே சேவை செய்வே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழா பாயுதே. விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய மீறுதல்களுக்காக தம்மையே சிலுவையிலே ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவை ஒரு விஷயம் கண்ணோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. அவருடைய சிலுவை காட்சியை உங்கள் கண்களின் முன்பாக கொண்டு நிறுத்துங்கள்.
இந்த மாலை வேளையிலே ஆண்டவரே, உம்மை வேதனைப்படுத்தும் வாழ்க்கை இடத்தில் உண்டோ என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் பார்த்து அதையெல்லாம் மாற்றி விடுவீராக ராஜா. அவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நீ என்னை நேசிக்கின்றாயா? நீ என்னை நேசிக்கின்றாயா? இந்த கல்வாரி காட்சி, இந்த கல்வாரி கொடூரங்கள், இந்த கல்வாரி பாடுகள் எல்லாம் உனக்காகத்தானே, உனக்காகத்தானே. நீ என்னை நேசிக்கிறாயா என்று அவர் உங்களை பார்த்து இரு கரங்களை நீட்டி அவர் உங்களை அழைக்கிறார். அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லுவோமா? உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல். அவரை உங்களை பார்த்து, என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உம்மை இழந்ததினா. வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உம்மை இழந்ததினா. தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனாய். தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனாய். அவர்களை பார்த்து, என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின் நேசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின் நேசியாமல் இருப்பாயா? பாவத்தின் கொடூரத்தை பாதத்தின் உடைவினை பாவத்தின் கொடூரத்தை பாதத்தின் முடிவினை பாவத்தின் கொடூரத்தை பாதத்தின் முடிவினை பரிகாச சின்னமா சிலுவையிலே பலியானின் பாவி உனக்கா. பரிகாச சின்னமாம் சிலுவையிலே பலியானின் பாவி உனக்கா. என்னை நேசிக்கிறா? என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? அவர் எங்களை பார்த்து இந்த மாலை வேளையிலே கேட்கிறார், பாவம் செய்யா பரிசுத்தன் நான், பாசம் பொங்க
உன்னை அழைக்கிறேன் வா. இந்த மாலை வேளையில உங்களுடைய வாழ்க்கை அவரை விட்டு தூரமாக இருக்கும், ஆனால் ஒரு முறை கூட உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு நேராக ஒப்புக் கொடுங்க. அந்த சிலுவை காட்சியை உங்கள் முன்பாக நிறுத்தி, ஆண்டவரே எனக்காக அல்லவோ அந்த பாடுகள், என்னை அர்ப்பணிக்கிறேன் ஒரு முறை கூட சொல்லி அவரிடத்துக்கு ஓடி வருவீங்களா? அப்படி கரங்களை உயர்த்தி ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். பாவம் பாரா பரிசுத்தனா, பாசம் பொங்க அழைக்கிறேன் வா. பாவம் பாரா பரிசுத்தனா, பாசம் பொங்க அழைக்கிறேன் வா. பாவ பாவம் யாவும் சுமப்பே நன்றி, பாதம் தன்னில் இழை பாரவா. பாவ பாரம் யாவும் சுமப்பே நன்றே, பாதம் தன்னில் இழை. அப்படி கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து, உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நான் உம்மை நேசியாமல் இருப்பேனோ. நான் உம்மை நேசியாமல் இருப்பேனோ. நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன் இயேசுவே. உம்மை என்ன கீமா ப்ளே ப்ளே. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேன். உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன் இயேசுவே. உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன் இயேசுவே. உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன் இயேசுவே. சேர்ந்து சொல்லுவோம். உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன் இயேசுவே. சேர்ந்து கரங்களை உயர்த்தி, உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நேசிப்பேன்,
வந்த நல்ல நேசரே, ஆமே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை உன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை உன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே ஆமே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆராதிப்பேன் 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 என் நண்பர் இயேசுவையே. ஆவியானதே வருகே. ஆண்டவரே, உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவிற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த இரத்தத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த இரத்தத்தினாலே நாங்கள் மீட்கப்பட்டு இருக்கிறோமே, அதற்காக நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது உங்கள் கரங்களிலே உங்கள் காணிக்கைகள் எடுத்துக்கொள்ளுங்கள். காணிக்கைகளினாலே ஆண்டவரை ஆராதிக்க இருக்கிறோம். ஆமென். எடுத்த காணிக்கைகளை ஒரு கவரிலோ அல்லது தனியாக ஒரு இடத்துல வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டுமாக சபை கூடி வரும் பொழுது நீங்கள் போகிற சபைகளிலே அவற்றை செலுத்தும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் தொனிக்கும், ஆய விண்ணினாய் அவற்றும் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிவனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோ, மாட்சி பெற்ற
பாடல் சத்தம் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலை ஏகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோம். பாழான மண்மேடுகள் யாவும், பாராளும் வேந்தன் மனையாரும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், பாடல் பாடல் சத்தம் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹalleluya. படைத்த கரங்களை ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று குட் ஃப்ரைடே அல்லது புனித வெள்ளி என்று உலகமெங்கும் கொண்டாடுகின்ற நன்னாள். கிறிஸ்தவர்கள் உலகமெங்கும் இந்த வாரம் முழுவதையும் புனித வாரம் என்று கருதுகிறார்கள். ஏன் இதை குட் ஃப்ரைடே அல்லது புனித வெள்ளி என்று சொல்லுகிறோம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானாக முன்வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் உங்களுடைய பாவத்திற்காகவும் என்னுடைய பாவத்திற்காகவும் சிலுவையிலே அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார். ஆண்டவராகிய இயேசு இன்றும் ஜீவாதிபதியாக இருக்கிறார். இன்றைக்கு புனித வெள்ளி அன்று நாம் துக்கம் கொண்டாட வரவில்லை. ஆண்டவராகிய இயேசு நமக்காக மரித்தார் என்பதை கொண்டாட வந்திருக்கிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பெற்றுத்தந்த ரட்சிப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளியேறப்பெற்ற திரு இரத்தத்தினாலே, அவர் செய்த தியாகத்தினாலே நமக்கு வந்தது என்பதை நினைவு கூறும்படியான ஒரு நாள்தான் இந்த புனித வெள்ளி. ஆகையால் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பேசின வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். வேதாகமத்தில் 7 வாக்கியங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சொன்னதாக வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் மரிக்கும் தருவாயிலே சொல்லப்படுகிற வார்த்தைகள் மிகவும் முக்கியமானவை. யாரும் மரிப்பார்கள் என்றால் அவருடைய உறவினர்களும் நண்பர்களும் வந்து கேட்பது, அவர் கடைசியாக சொன்ன வார்த்தை என்ன? ஏனென்றால் அந்த கடைசி வார்த்தையில் அநேக செய்திகள் இருக்கும், கருத்துக்கள் இருக்கும் என்பதாக பொருந்தும். உலகத்திலே நிறைய மனிதர்கள் தங்களுடைய வாழ்விலே பேரிலும் புகழிலும் பேர் போன மக்கள் இவ்விதமாக சொல்லியிருக்கிறார்கள். பி.டி. பர்னம் என்ற சர்க்கஸ் கிங் என்று மக்களால் அழைக்கப்படும் பி.டி. பர்னம் என்பவர், அவர் தான் மரிக்கும் தருவாயில் தன் கூட இருந்தவர்களை பார்த்து கேட்டது, இன்றைக்கி எவ்வளவு வருமானம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டார். நெப்போலியன்
பிரெஞ்சு நாட்டினுடைய அதிபதி ஐரோப்பா கண்டத்தின் பல நாடுகளை தம்முடைய யுத்த வலிமையினாலே ஆண்டு கொண்டவர். அவர் தாம் மரிக்கும் தருவாயில் சொன்னது, அங்கே இராணுவத்தின் தளபதி என்பதாக சொல்லி அவர் மரித்து போனார். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்ற பிரசங்கிமார்க்கெல்லாம் பிரபு என்று அழைக்கப்படும் தேவனுடைய தாசன் அவர் மரிக்கும் பொழுது, இயேசு எனக்காக மரித்தார் என்று சொல்லி அவர் தம்முடைய ஜீவனை விட்டார். ஜான் வெஸ்லி மெத்தடிஸ்ட் மூமெண்ட்டினுடைய உடன் நிறுவனராகிய அவர் தான் மரிக்கும் நேரத்தில் சொன்னதாவது, ஒரு நல்ல காரியம் என்னவென்றால் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி மரித்து போனார். கார்ல் மார்க்ஸ் என்ற ஜெர்மன் நாட்டு தத்துவ ஞானி, அவரிடத்தில் உங்களுடைய கடைசி வார்த்தை என்ன என்று கேட்கும் பொழுது அவர் சொன்னதாவது, கடைசி வார்த்தைகள் எல்லாம் எதுவுமே சொல்லாமல் இருக்கிற முட்டாள்களுக்கு தான், எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி முடித்தார். ஆனால் இந்த சாயங்கால வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒன்றும் எந்த காரியங்களையும் பேசாத முட்டாள் அல்ல. அவர் அநேக வார்த்தைகளை இந்த உலகத்தில் இருக்கும்போது தம்முடைய சீஷர்களுக்கும் அவரை பின்பற்றுகிறவர்களுக்கும் பொது ஜனங்களுக்கும் அவர் பேசியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின ஒவ்வொரு வார்த்தைகளிலும் அநேக உண்மைகள் அடங்கியிருக்கிறது. அவர் ஏன் அந்த 7 வாக்கியங்களை சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது பேசினார் என்றால், உங்களையும் என்னையும் உற்சாகப்படுத்த, விசுவாசத்தில் நிலைத்து நிற்கும்படியாக. ஆகையால் இந்த சாயங்கால வேளையிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன வார்த்தைகள் குறித்து நாம் பார்ப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்ட பின்பு 6 முறை ட்ரையல்ஸ் அவர் விசாரிப்புக்காக கொண்டு செல்லப்பட்டார். 3 முறை அன்னா, காய்பா மற்றும் அங்கு இருக்கிற சங்கத்தின் முன்பாக அவர் கொண்டு செல்லப்பட்டார். 3 முறை பிலாத்தினிடமும் ஏரோதினிடமும் மறுபடியுமாக பிலாத்தினிடமும், அப்படியாக 6 முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு கடைசியிலே பிரதான ஆசாரியரும் மற்றவர்களும் கேட்டுக்கொண்ட நிமித்தமாக பிலாத்து அவருக்கு மரண தண்டனையை நியமித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பிவிடுகிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு கல்வாரி என்ற மலை மேலே சிலுவையிலே அடிக்கப்படும்படியாக அழைத்து செல்லப்பட்டார். அவருடைய சரீரம் முழுவதும் இரத்தத்தினாலே நிரம்பியிருந்தது. இரவெல்லாம் அவரை சாட்டையினாலே அடித்தார்கள், வாரினாலே அடித்தார்கள். அவருடைய சரீரம் முழுவதும் இரத்தத்தினாலே நிறைந்திருந்தது, வழிந்து கொண்டிருந்தது. அவர் தலையிலே முள்மூடியை சூட்டினார்கள், அவர் வஸ்திரத்தெல்லாம் உருவி போட்டார்கள். இப்பேற்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவைக்கு அழைத்து செல்லப்படும் பொழுது அவர் அருகாமையில் இருந்தவர்களோ ஒரு சில பெண்களும் அவருடைய அன்பான சீஷனாகிய யோவான் மாத்திரமே அந்த இடத்திலே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தார்கள். மற்ற எல்லாரும் ஓடி போயிட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சொன்ன முதல் வாக்கியம் லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை மன்னிக்கும்படியாக பிதாவாகிய தேவனை நோக்கி
அவர் ஜெபம் பண்ணினதாக இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். முதலாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவரை எப்படி அழைத்தார்? பிதா, தகப்பன் என்று அழைத்தார். எப்பேற்பட்ட வேதனைக்குள்ளாகவும் பாடுகளுக்குள்ளாகவும் அவர் கடந்து செல்லும் பொழுதும் அவருக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவை, பிதா குமாரன் என்ற உறவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தள்ளி வைக்கவில்லை. அதை அப்பொழுதும் நினைவு கூர்ந்தார். பிதாவாகிய தேவனிடத்தில், பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவரை நோக்கி, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று வேண்டுதல் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். புதிய ஏற்பாட்டினுடைய சுவிசேஷ புத்தகத்தை எழுதின தேவனுடைய தாசன் சொல்லும் பொழுது, அவர்கள் இயேசுவை சிலுவையிலே அறைந்தார்கள். அந்த அவர்கள் யார்? அந்த அவர்களில் நீங்களும் நானும் கூட பங்காயிருக்கிறோம். அங்கே வேத பாரகர்கள், பரிசேயர்கள், பிரதான ஆசாரியர் இவர்களெல்லாம் ஆண்டவருக்கு மேலாக குற்றம் சாட்டினார்கள். அது மாத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு கொண்டு செல்லவில்லை. சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் செய்த பாவத்தின் நிமித்தமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார். அவர் சிலுவையிலே தொங்கினார். அப்படி தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுதும் உங்களுடைய பாவங்களும் என்னுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிருபையினாலே நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக பிதாவாகிய தேவனை நோக்கி வேண்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நாம் இருப்பது கிருபையின் காலம். ஒரு நாள் வரப்போகிறது, அது நியாய தீர்ப்பின் நாள். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் பிதாவாகிய தேவனாலே நியாயம் தீர்க்கப்படுவார்கள், தண்டிக்கப்படுவார்கள். ஆனால் இதுவோ அனுக்கிரக காலம், கிருபையின் காலம். அந்த கிருபையின் காலகட்டத்திலே வாழ்கிற நாம் ஆண்டவராகிய இயேசுவை நாம் நம்பும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவராலே பெறப்படுகிற இந்த மன்னிப்பு நமக்கு பங்காயிருக்கிறது. ஆகையால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்ததன் மூலமாக அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும் மன்னிப்பு உண்டு என்பதை இந்த முதல் வாக்கியத்திலிருந்து புரிந்து கொள்வோம். பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அப்படி என்றால் மன்னிப்பு சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு வருகிறது என்பதை புரிந்து கொள்ள இந்த வாக்கியம் நமக்கு உதவி செய்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது சொல்லிய வாக்கியமாவது லூக்கா 23 அதிகாரம் 43 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இடது பக்கமும் வலது பக்கமும் 2 குற்றவாளிகள் அங்கே மரண தண்டனை விதிக்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருந்தார்கள். அவளில் ஒருவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து, நீ முடிந்தால் எங்களையும் ரட்சிப்பாயா என்று ரட்சித்துக்கொள். அங்கே இருந்த 2 குற்றவாளிகளில் ஒருவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஏளனமாக, நீ எங்களை ரட்சித்துக்கொள், ரட்சி, உன்னையும் ரட்சித்துக்கொள், எங்களையும் ரட்சி என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கேவலமாக பேசினான். ஆனால் மற்றொரு குற்றவாளியோ ஆண்டவராகிய இயேசுவை நோக்கியும் பக்கத்தில் இருந்த குற்றவாளியை நோக்கியும் சொன்னான், நாம் நம்முடைய தப்புதங்களுக்காக நியாயமாய் தண்டிக்கப்படுகிறோம்,
இவரோ குற்றமில்லாதவர், குற்றமாக்கப்பட்டு அநியாயமாய் தண்டிக்கப்படுகிறார் என்று சொன்னது மாத்திரமல்ல, அவன் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கேட்டுக்கொண்டான். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வாக்கியம்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. என்னன்னு, நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் நம்பி விசுவாசித்து மனதார மன்னிப்பு கேட்குறாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுக்கிறார். பாவம் மன்னிக்கப்படுறது மாத்திரம் பெருசுமல்ல, பாவ மன்னிப்பின் நிச்சயம் நம்ம எல்லாருக்கும் அவசியம். அஷூரன்ஸ் ஆஃப் சால்வேஷன், ரட்சிப்பினுடைய நிச்சயம். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையில் சொல்லுகிறார், நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். பரதீசி என்ற வார்த்தை ஒரு பெர்சிய வார்த்தையாக இருக்கிறது. அதாவது பெர்சிய வார்த்தை இந்த பரதீசி என்றால் கார்டன், தோட்டம் என்று. பெரிய ராஜாக்களும் பெரிய வசதி படைத்த ஐஸ்வர்யவான்களும் தங்களுடைய வீட்டின் ஒரு பகுதியிலே அழகான தோட்டத்தை வைத்திருப்பார்கள். அந்த தோட்டம் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு இடம். அந்த தோட்டத்திலே அவர்கள் யாரை கனமாக மதிக்கிறார்களோ அவர்களை அந்த தோட்டத்திற்கு அழைத்து சென்று அவர்களை கனப்படுத்துவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனம் திரும்பிய, சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போதும் மனம் திரும்பிய அந்த குற்றவாளியை பார்த்து, நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய் என்று சொல்வதன் மூலமாக, நான் உன்னை மன்னித்து விட்டேன், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ சுத்தமானாய், இன்று என்னோடு கூட எனக்கு மிகவும் பிடித்தமான, நான் கனப்படுத்த விரும்புகிற நபரை எப்படி கனப்படுத்துவேனோ அதே போல உன்னை நான் கனப்படுத்துவேன், பரதேசியில் நான் இருக்கும் இடத்தில் உன்னை கொண்டு போய் வைப்பேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் உத்தரவாதத்தை அந்த குற்றவாளிக்கு அங்கே கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த வாக்கியத்தில் மற்றொரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். என்னவென்றால், மரண தருவாயிலும் நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் உங்களை ரட்சிக்க வல்லவர். அல்லேலூயா. மரணத்தின் பிடியில், மரணத்தின் தடுவையில், உங்கள் வாழ்க்கையின் கடைசி ஓட்டத்திலே நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். அப்பொழுதும் நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் ஆண்டவர் உங்களை ரட்சிக்க வல்லவர். ஆனால் அருமையானவர்களே, நான் சொல்லுகிறதாவது, உங்கள் வாழ்க்கையின் கடைசி பகுதி எதுவென்று உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆகையால் நல்ல மனநிலையோடு இருக்கும் பொழுது, நல்ல சிந்திக்கிற திராணி இருக்கும் பொழுதே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வோம். இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் வாழ்வோம். நம்ம இந்த உலகத்திலே வாழும் பொழுது நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயம் நமக்கு கிடைப்பது ரட்சிப்பின் நிச்சயம் நமக்கு கிடைப்பது மாத்திரமல்ல, வாழ்கிற நாட்களிலே இயேசுவுக்காக அநேகரை ஆண்டவருடைய அன்பை அவர்களுக்கு பகிர்ந்து கொண்டு அவரை ஆண்டவருக்குள்ளாக நடத்தி செல்வோம். அப்பேற்பட்ட வாழ்க்கை தான் ஒரு பயனுள்ள வாழ்க்கையாக உங்களுக்கும் எனக்கும் அமையும் என்று இந்த சாயங்கால வேளையில் உங்களோடு சொல்லுகிறேன். அஷ்யூரன்ஸ், ரட்சிப்பின் நிச்சயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மனுஷனுக்கு இன்றைக்கு நீ பரதேசில் என்னோடு கூட இருப்பாய் என்று சொன்னதன் மூலமாக நமக்கு உணர்த்துகிறது. இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னவென்றால்,
பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் இடைப்பட்ட ஒரு இடம் என்று ஒன்று வேதாகமத்தின் அடிப்படையில் ஒன்று கிடையவே கிடையாது. ஏனென்றால் இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். அப்படி என்றால் இந்த உலகத்தில் நம்ம கண்ணை மூடினோம்னா நம்ம கண்ணை திறக்கிறது ஆண்டுடைய பிரசனத்தில் தான், அவர் இருக்கிற பெஸ்ட் பிளேஸில் தான். அதுக்கு நமக்கும் இதுக்கும் இடையில வேறு எந்த விதமான ஒரு இடைப்பட்டதான ஒரு இடம் ஒன்று கிடையவே கிடையாது என்பதை இந்த வேத வசனத்தினூடாக நாம் புரிந்து கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது எப்பேற்பட்ட தருணத்தில் நீங்கள் ஆண்டவர் விசுவாசாலும் ஆண்டவர் உங்களை ரட்சிக்க வல்லவர். அவர் உங்களை அவர் இருக்கும் பெஸ்ட் பிளேஸில் உங்களை கொண்டு போய் வைக்க ஆண்டவர் போதுமானவர். ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது சொல்லிய வார்த்தை யோவான் 19 அதிகாரம் 26, 27 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வாக்கியத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால், சிலுவையின் அடியில் நமக்கு அன்பு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வேதனையோடு கஷ்டத்தோடு தொங்கிக் கொண்டிருக்கும் போது கூட அவர் அன்பான வார்த்தைகளை பேசினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது கூட தன் தாய் அவளுடைய நலத்தை குறித்து எதிர்காலத்தை குறித்து கரிசனை உடையவராய் இருந்தார் என்பதை இங்கே பார்க்கிறோம். நாம் பார்க்கிறோம், வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஸ்திரீயே, அதோ உன் மகன், அந்த சீஷனை பார்த்து அதோ உன் தாய் என்றார். இது ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் நம்முடைய அன்பானவர்களை நாம் விட்டு செல்லும் பொழுது அவர்களை அனாதையாக விட்டு செல்கிறோம் என்ற உணர்வோடு தான் நம்ம இந்த உலகத்தை விட்டு போவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தை விட்டு போனாலும் தன்னுடைய தாயை குறித்து கரிசனை உள்ளவராய் அவரை பார்த்து கொள்வதற்கு தன் அன்பான சீஷனை நியமித்ததையும் ஒரு புதிய உறவையும் ஏற்படுத்தி கொடுத்தார். இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று சொல்லி ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுத்தார். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் இடத்துல ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த அப்பொழுதும் அவர் தன் அன்பை வெளிப்படுத்தினதை ரெஸ்பான்சிபிள் சன்னாக, ஒரு பொறுப்புள்ள மகனாக தன்னுடைய தாயினுடைய எதிர்காலத்தின் மேலே அக்கறை உள்ளவராக இருந்தார் என்பதை இந்த பகுதியிலே நாம் பார்க்குறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற, என்னை பார்த்து கொண்டிருக்கிற எத்தனை பேர் உங்களுடைய வயதான தாய் தகப்பன்மாரை நேசிக்கிறீர்கள்? அவர்களுடைய நலனை விசாரிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் அப்படி செய்யவில்லை என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல பாடத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார். நம்முடைய அன்பானவர்களே, அவர்களை விசாரிப்போம், அவருடைய நலனை மேல் நாம் அக்கறை கொள்ளுகிறவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய தாயை பார்த்து தாயே, அம்மா என்று சொல்லாமல் ஸ்ரீயே என்று சொன்னாள். இது எல்லாருக்கும் ஆச்சரியத்தை கொடுக்கும். ஏன் அவர் ஸ்திரீயே என்று சொன்னார், தாய் என்று சொல்லாமல் என்றால், மரியாள் தன்னுடைய ஒரே மகனை இப்படியாக பார்த்து அவர் மரிப்பதை
பார்த்து வேதனை அடையக்கூடாது. மகனின் மாத்திரம் என்று பார்க்காமல் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற இரட்சகர் என்று பார்க்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பொழுதிலிருந்து நான் உலகத்தின் இரட்சகராக இந்த இடத்துல மரிக்கிறேன், உங்கள் மகனாக மாத்திரம் மரிக்கலை, நான் இரட்சகராக மரிக்கிறேன் என்பதை சொல்லும்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வாக்கியங்களை ஸ்ரீயே என்று சொன்னார் என்று வேதாகம அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் யாரையும் அனாதையாக விடுகிறவர் அல்ல. ஒரு அலிலேயே சொல்லுவோமா, ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? ஏன் தெரியுமா? இங்கே சொல்கிறேன் கேளுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயை அவருடைய அன்பான சீஷன் இடத்துல ஒப்பு கொடுத்து எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னார். அதே போல் அந்த சீஷன் அன்னைக்கே அவளை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு சென்றான். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறோமோ அவர்கள் எல்லாரும் ஒரு உறவுக்குள்ளாக வருகிறார்கள் என்பதை இந்த வேத வசனம் விளக்குகிறது. யாரும் அனாதைகள் அல்ல. கிறிஸ்துவிற்குள் நம்ம எல்லாரும் சகோதர சகோதரிகள். நம்ம கூட பிறந்தவங்க, நம்முடைய தாய் தகப்பன்மார், ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் நம்மளை விட்டு போயிடலாம், அவர்கள் இந்த உலகத்தை விட்டே போயிடலாம். ஆனாலும் ஆவிக்குரிய ரீதியிலே ஆண்டவர் நமக்கு அநேக சகோதர சகோதரிகளையும் பெற்றோர்களையும் உறவுகளையும் ஆண்டவர் நமக்கு தருகிறார் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு விளக்குகிறது. உலகத்தில் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலுங்க, எந்த தேசத்துக்கு போனாலும் அங்கேயும் ஆண்டவர் ஆராதிக்கிறவர்கள் நம்முடைய சகோதரரும் சகோதரிகளுமாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆகையால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்ததன் மூலம் ஒரு புதிய உறவை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள். அதனால் நாம் ஒருவரும் இந்த உலகத்தில் தனித்து விடப்படவில்லை என்பதை இந்த வசனம் நமக்கு விளக்குகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம். நம்மளோட கூட பிறந்தவங்க, அருமையானவங்க நம்ம கூட இல்லாட்டாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் நமக்கு சகோதர சகோதரிகளாக நம்மளை அணைச்சி அரவணைச்சி விசாரித்து நமக்காக ஜோமனி நம்மளை ஆண்டவருக்காக வாழ்கிறதுக்கு உதவி செய்கிறார்கள். இந்த நல்ல உறவு எப்படி வந்துச்சு? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்துச்சு. சிலுவையில் அவர் செய்த தியாகத்தின் மூலமாக வந்துச்சு. அந்த நல்ல ஆண்டவரை இந்த சாயங்கால வேளையிலே நாம் ஸ்தோத்தரிப்போமாக, அவரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. நான்காவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது சொன்ன வாக்கியமாவது 2 இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 27 அதிகாரம் 46 வசனம், மார்க் 15 அதிகாரம் 34 வசனம். இங்கே சொல்லப்பட்டிருக்க வாக்கியமாவது, 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஒரு பொழுது உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டார். பிதாவுக்கும் குமாரனுக்குமான உறவு அற்று போயிற்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை தான் சுமந்து சிலுவையிலே சுமந்தார். நீங்கள் செய்த பாவத்தையும் நான் செய்த பாவத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் சுமந்து கொண்டார். பாவ நிவாரண பலியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே அர்ப்பணித்தார். ஏசாயா 53 அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம், நம்முடைய
அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நமக்காக அவர் பலியானார் என்று. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய அக்கிரமங்களுக்காகவும் என்னுடைய அக்கிரமங்களுக்காகவும் உங்களுடைய மீறுதல்களுக்காகவும் என்னுடைய மீறுதலுக்காகவும் சிலுவையிலே உலகத்தின் பாவத்தை தம்முடைய முதுகிலே அவர் சுமந்து கொண்டார். உலகத்தின் பாவ பாரம் அவரை சுமந்த பொழுது பிதாவுக்கும் குமாரனுக்குமான அந்த உறவு அறுக்கப்பட்டது. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கும் குமாரனுக்கும் அந்த ஒரு உறவு ஒரு க்ஷணப்பொழுது கைவிடப்பட்ட பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெல்லிய குரலில் உரத்த சத்தமாய், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி உரத்த சத்தமாய் கதறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கைவிட்டதற்கான ஒரே காரணம் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக. For an atonement sacrifice. இஸ்ரவேலர்கள் தங்களுடைய பலியை கொண்டு வரும் பொழுது அவர்கள் ஆசாரியனிடத்திலே கொண்டு போடும்போது அந்த பாவ நிவாரண பலியை அவர்கள் கொண்டு வருவார்கள். அப்பொழுது அந்த ஆசாரியன் அதை இந்த பாவ நிவாரண பலியை அவர்களுக்காக பலியிடுவான். அந்த பலி மிகவும் முக்கியமானது, அவருடைய பாவத்தை எல்லாத்துக்கும் பரிகாரமாக. அப்படி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா பாவத்திற்காக அவர் சிலுவையிலே சுமந்தார். அதனூடாக பிதாவாக தேவன் அவரை ஒரு க்ஷண பொழுது அவர் தம் முகத்தை அவரை விட்டு திருப்பினார். அந்த ஒரு க்ஷண பொழுது கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தாங்க முடியாமல் தான் பிதா என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னார். இந்த நாளில் நம்ம எத்தனை பேர் பைபிள் வாசிக்காமல் ஜெபம் பண்ணாமல் ஆண்டவரோட உறவு வைக்காமல் நாட்களை மாதத்தை வருஷத்தை கழிச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டோட பிள்ளைகளே, பிதாவுக்கும் நமக்கும் இருக்கிறதான உறவு எப்போதும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது இந்த வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ளணும். அது மாத்திரமல்ல, இந்த வசனத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம், இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக பிதாவுக்கும் குமாரனுக்கும் உள்ள உறவு ஒரு க்ஷணப்பொழுது அருந்தது. The weight of the sin of the world, உலகத்தின் பாரம், பாவ பாரம் அவர் மேல் சுமத்தப்பட்டது. அதுதான் இந்த வசனம் நமக்கு விளக்குகிறது. ஆண்டவராகிய தேவன் நமக்காக பாவத்தை சுமந்து தீர்த்தார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் இந்த மாலை பொழுது உணர்ந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஐந்தாவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொல்லிய வாக்கியமானது யோவான் 19 அதிகாரம் 28வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் நமக்காக சிலுவையிலே மரிக்கும் பொழுது தேவனுடைய ஒரே பேரான குமாரன் மாத்திரம் அல்ல, அவர் 100% மனுஷனாக இருந்தார். உங்களைப் போலவும் என்னை போலவும் எல்லா பாடுகளும் அவருக்கு இருந்தது. ஆனாலும் அவர் நமக்காக பாவத்தை சுமந்து தீர்த்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏதோ விசேஷித்த சக்தியினால் எல்லா வலியையும் எல்லா வேதனையும் தாங்கி கொண்டார் என்றல்ல, அவர் உங்களைப் போலவும் என்னை போலவும் சாதாரண மனுஷனாக 100% மனுஷனாக பசியும் தாகம் உடையவராக இருந்தார் என்பதை தான் இந்த வசனம் விளக்குகிறது. இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன்னு சொல்லும்போது கசப்பு நிறைந்த காடியை கொண்டு போய் ஈசோப்பினால் அவருக்கு கொடுத்தாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
பிதா சொன்ன காரியம் நிறைவேறத்தக்கதாக, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அவருடைய சரீரத்திலே அவர் மிகவும் தொய்ந்து போனவராய், சரீர பிரகாரமாக அவர் எந்த விதமான சக்தி உடையவராக அல்ல, மனுஷனாக நமக்காக இந்த உலகத்தில் அவர் மரிக்கும் போது 100% மனுஷனாக இருந்தார் என்பதை உணரக்கூடிய ரீதியில் தான் அவர் தியாகமாய் இருந்தார் என்பதை நமக்கு விளக்குகிறது. ஆறாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது சொன்ன வாக்கியமானது யோவான் 19:30 சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இந்த வாக்கியத்திலிருந்து முடிந்தது என்ற இந்த வார்த்தை கிரேக்க பதத்திலே டெட்டலாஸ்டாய் என்று அழைக்கப்படுது. அப்படி என்றால் பெய்ட் இன் ஃபுல், முழுமையாக தொகை செலுத்தப்பட்டு ஆயிற்று, முழுமையாக கிரயம் செலுத்தப்பட்டு ஆயிற்று என்று பொருளாகும். தி டெட்டலாஸ்டாய் என்ற இந்த வார்த்தை, முடிந்தது என்ற வார்த்தை எங்கெல்லாம் அந்த நாட்களில் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றால், முதலாவது ஒரு எஜமான் சொன்ன வேலையால் செய்து முடித்தவுடன் அவன் சொல்வது, எஜமானே டெட்டலாஸ்டாய், செய்து முடித்து ஆயிற்று என்று சொல்லுவார். ஒரு தகப்பன் தன்னுடைய குமாரனை ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்யும்படியாக அனுப்பும் பொழுது, குமாரன் தகப்பன் சொன்ன அந்த குறிப்பிட்ட காரியத்தை நிறைவேற்றி தீரும் வரைக்கும் அவர் திரும்ப வரமாட்டார். அப்படி வரும்பொழுது தன் தகப்பனை பார்த்து சொல்லுவதாவது, தகப்பனே டெட்டலாஸ்டாய், செய்து முடித்து ஆயிற்று, நீங்கள் சொன்ன விதமாகவே செய்து முடித்தாயிற்று என்று சொல்லும் பொழுது இட் இஸ் ஃபினிஷ்ட், டெட்டலாஸ்டாய் என்று சொல்லுவார்கள். அது மாத்திரமல்ல, பலி செலுத்தப்படும்படியாக பலிக்கடாவை ஆசாரியனிடத்திலே கொண்டு போகும்பொழுது ஆசாரியர் இந்த பலிக்கடாவிலே எந்த விதமான பழுதும் இல்லை, இது பலி செலுத்தப்படுவதற்கான சரியான பலிக்கடா என்று சொல்லி அதை பார்த்து டெட்டலாஸ்டாய், அப்படி என்றால் இந்த பலி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அர்த்தமாகும். அது மாத்திரமல்ல, ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு கலைஞன் தன்னுடைய சித்திரத்தை வரையும் பொழுதோ அல்லது ஒரு கல்லினாலே ஒரு சிலை வடிவத்தை செய்யும் பொழுதோ அதை பார்த்து பார்த்து வரைவான், பார்த்து செதுக்குவான். அப்படி எல்லாம் செய்து முடித்த பிறகு பின்பாக போய் நின்று சொல்லுவான், இதில் இனிமேல் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு எந்த விதமான குறையும் இல்லை. டெட்டலாஸ்டாய், செய்ய வேண்டியதை அழகாக நேர்த்தியாக செய்து முடித்து ஆய்விட்டது என்பதை நிறைவேற்றுமுடியமாக முடியும் சொல்லுதான் டெட்டலாஸ்டாய் என்று ஒரு கலைஞன் சொல்லுவான். வியாபாரிகள் ஒரு நிலத்தை வாங்கும் பொழுதோ ஒரு வியாபாரத்தை செய்யும் பொழுதோ எந்த விதமான கணக்கு வழக்குகள்லாம் முடிந்த பிறகு, கணக்கு வழக்குகள் முடிந்து செலுத்த வேண்டிய கிரயம், பொருளுக்காகவோ நிலத்துக்காகவோ செலுத்த வேண்டிய கிரயம் செலுத்தப்பட்டு விட்டால் டெட்டலாஸ்டாய், முடிந்தது என்று எழுதுவார்கள். அகழ்வாராய்ச்சியிலே, எகிப்து தேசத்திலே செய்யப்பட்ட அகழ்வாராய்ச்சியிலே அநேக விதமான தொகுப்புகள், கோப்புகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அவைகளிலே ஒரு
கிரேக்க வார்த்தை, இதே கிரேக்க வார்த்தை டெட்டலாஸ்டாய் என்று எழுதினது மாத்திரமல்ல, பெய்டு இன் ஃபுல், முற்றிலுமாக கிரயம் செலுத்தி ஆயிற்று என்பதையும் அதனோடு எழுதியிருக்கிறார்கள். அப்படி என்றால் டெட்டலாஸ்டாய் முடிந்தது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, தகப்பனே நீர் சொன்ன காரியத்தை, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கணும், பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக அந்த உலகத்தின் மக்களை நேசிக்கும்படியாக அவர்களுக்கு பிதாவுண்ட அன்பை வெளிப்படுத்தும்படியாக நீங்கள் என்னை அனுப்பினீர்களே, நீங்கள் அனுப்பின வேலையை நான் செய்து முடித்து ஆயிற்று என்பதை சொல்லக்கூடிய விதத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து டெட்டலாஸ்டாய் என்று எல்லாம் முடிந்தது என்று வாக்கியத்தை சொன்னதாக நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்திற்காகவும் என்னுடைய பாவத்திற்காகவும் கிரயத்தை முழுமையாக செலுத்தி முடித்து விட்டார். இனிமேல் நாம் நம்முடைய பாவத்திற்காக எந்த கிரயத்தையும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. அப்படியாக ஆண்டவர் நமக்காக கிரயமானார், நமக்காக முழுமையும் செலுத்தி விட்டார். எந்த விதமான கடனும் இல்லாமல் ஆண்டவர் நம்முடைய எல்லா பாவ கடன்களையும் அவர் செலுத்தி தீர்த்து ஆயிற்று. அதுதான் இந்த வேத வாக்கியம் நமக்கு விளக்குகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும்போது சொன்ன கடைசி வார்த்தை லூக்கா 23:46 சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, சிலுவையினூடாக நமக்கு நித்திய பாதுகாப்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்பதை இந்த வசனத்திலே நாம் புரிந்து கொள்கிறோம். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் மரிக்கும் பொழுதும் தன்னுடைய ஆவி எங்கே ஒப்புவிக்கப்படுகிறது என்பதை அவர் நன்றாக அறிந்திருந்தார். ஆகையால் தான், பிதாவே, என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்பதை அவர் அறிந்திருந்ததினாலே அவர் அப்படி சொன்னார். இந்த உலகத்திலே வாழ்கிற நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக மரித்ததனூடாக நம்முடைய ஆவி இந்த உலகத்தை விட்டால் பிதாவாக தேவனுடைய சன்னிதானத்திற்கு செல்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறதாக, அவரிடத்திலே நம் ஆவியை நாம் ஒப்புவிக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்துகிறதாக இந்த வசனம் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் ஒரு நம்பிக்கை. ஆகையால் தான் கிறிஸ்தவர்களை மரணம் ஒருபோதும் பயப்படுத்த முடியவே முடியாது. ஏனென்றால், நான் மரித்தால் பிதாவினிடத்தில் சன்னிதானத்தில் இருப்பேன் என்ற நம்பிக்கை ஆண்டுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. ஹல்லேலூயா. ஆகையால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வசனத்தை சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததினூடாக எனக்கு நித்திய பரலோகத்திலே என் ஆவி பிதாவின் சன்னிதானத்திலே இருக்கப் போகிறது என்ற நித்திய நம்பிக்கை, நித்திய பாதுகாப்பு எனக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த 7 வாக்கியங்களில் நாம் கற்றுக்கொள்கிறதான காரியம், முதலாவதாக பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுவதன் மூலமாக சிலுவையினூடாக நமக்கு மன்னிப்பு கிடைக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இரண்டாவதாக, இயேசு இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்வதன் மூலமாக சிலுவையினூடாக ஆண்டவர் பிள்ளைகளாக நமக்கு ரட்சிப்பின் நிச்சயம் கிடைக்கிறது என்பதை உணர்ந்து கொள்கிறோம். மூன்றாவதாக, ஸ்திரீயே இதோ உன் மகன் என்று சொன்ன வாக்கியத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால், சிலுவையின் அடியில் நமக்கு அன்பு, உறவு கிடைக்கிறது என்பதை இந்த வசனம் விளக்குகிறது. நான்காவதாக, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கதறி
அழுத வாக்கியத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்வது, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக பாவத்தின் சுமையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. ஐந்தாவதாக, நான் தாகமாயிருக்கிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வாக்கியத்தின் நிமித்தமாக இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகளை சகித்தார். சாதாரண மனுஷனாக, 100% மனுஷனாக இயேசு கிறிஸ்து பாடுகளை சகித்து பசித்தாகம் உள்ளவராக இருந்தார் என்பதை நாம் உணர முடிகிறது. ஆறாவதாக, முடிந்தது, டெட்டலாஸ்டாய் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வாக்கியத்தினூடாக நாம் புரிந்து கொள்வது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவத்தின் நிமித்தமாக இப்பொழுது நீங்கள் குடும்பமாக கர்த்தருடைய பந்தியில் பங்கு கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்கள் நான் நம்புகிறேன். நம்ம எல்லாரும் கர்த்தருடைய பந்தியில் ஒன்றாக பங்கு கொள்வோம். ஆண்டவர் நமக்காக செய்த தியாகத்தை நினைவு கூறுவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செய்வோம். ஆண்டவர் நமக்காக செய்த தியாகத்திற்காக ஆண்டவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமாக. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமாக. பரிசுத்த பிதாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட நாங்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து அவரவர்கள் வீடுகளில் இருந்தாலும் சபையாக நாங்கள் கர்த்தருடைய பந்தியிலே இந்த இணையத்தின் மூலமாக பங்கு கொள்ள நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களுக்காக மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், உயிரோடு எழுந்தீர். இப்பொழுது எங்களுக்காக பிதாவின் வலது பார்சத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிற என்பதை நாங்கள் அறிகிறோம். மறுபடியும் வரப்போகிற ராஜா என்று அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்காக சிலுவையிலே செய்த தியாகத்தை நாங்கள் தியானித்தோம். இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் எங்களுக்குள்ளாக எங்களுடைய விசுவாசத்தை நிலைப்படுத்துவதாக, நாங்கள் விசுவாசத்திலே ஊன்றி ஆண்டவர் எங்களுக்கு செய்த தியாகத்தை, ஆண்டவராகிய இயேசுவாகிய நீர் எங்களுக்காக செய்த தியாகத்தை எளிமையாக எடுத்துக்கொள்ளாமல் அதை எங்களுடைய வாழ்க்கையினுடைய மைய பகுதியாக எடுத்துக்கொண்டு இந்த சிலுவைக்காக நன்றி சொல்லி, இயேசுவே உம்முடையக்காக நாங்கள் வாழ்வோம் என்று எங்கள் வாழ்நாள் முழுவதும் நமக்காக அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் இருக்கிற இந்த வாழ்க்கையில் அன்று அநேகரை ஆண்டவருக்குள்ளாக திருப்ப, ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அவர் ஒவ்வொருத்தருக்குள்ளாக ஒரு புதிய நம்பிக்கையை, புதிய உற்சாகத்தை, புதிய மன ஆதரவை, ஆண்டு கர்த்தாவே புது தைரியத்தை அவர் ஒவ்வொரு தருவீராக. ஒவ்வொருவரும் ஆண்டு கர்த்தாவே விசேஷித்தமான ஆண்டு விலையேற பெற்ற ஆண்டு இந்த ரட்சிப்பை அவர்கள் கொண்டாட உதவி செய்வீராக. உமக்கே துதிகன மகிமை ரட்சிகர்வின் பெருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாறும்.